அப்பதான் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிச்சாங்க. அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும், தேதி அறிவிக்கப்படும். முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும். சிறப்பாக செயல்படுகின்ற இந்த மகளிர் சுய குழுக்களுக்கு வந்து வருடம் மணிமேகலை விருதுகள் கொடுக்கின்ற அந்த நிகழ்ச்சி போன வாரம் நடக்க வேண்டியது. எனக்கு சில உடல்நிலை பிரச்சனைனால ஒரு வாரம் தள்ளி இன்னைக்கு நடத்தியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, சென்ற வருடத்துலேருந்து வருடம் மகளிர் சுய குழுக்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்தலாம். ஃபுட்பால், கொக்கோ, இது மாதிரி ஒரு 5 ஈவெண்ட் நடத்தி அதில் அவங்களுக்கு சென்ற பிப்ரவரி மாதம் வந்து சென்னையில் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கும் இன்றைக்கி பரிசளிப்பு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் ஒரு 3120 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி கடன் இணைப்புகளை அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். ஸோ அவங்களெல்லாம் சந்தித்து உரையாடினதில் மகிழ்ச்சி. இல்லை, அதுக்கான முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்தாங்க. அதுக்கான முதல்கட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. விரைவில் அதுக்கான அறிவிப்பு வரும், தேதி அறிவிக்கப்படும். முறையாக அது சென்ற முறை எப்படி கரெக்டாக பண்ணப்பட்டதோ இந்த முறை அதில் விடுபட்டவங்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும். தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு என்பது, தமிழ்நாட்டின் மருத்துவ சேவை என்பது தேசிய அளவில் என்று இதற்கு இணையாக இதனுடைய செயல்பாடு குறித்து பேசுவதை காட்டிலும் இன்றைக்கு பல்வேறு நாடுகளோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவருடைய உரையில் இங்கே சுட்டிக்காட்டினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மருத்துவ கட்டமைப்பில் ஆனாலும் சரி, மருத்துவ சேவை ஆற்றுவதில் ஆனாலும் சரி, இந்தியாவில் இருப்பவர்களோடு போட்டி போடுவது என்பதை கடந்து உலகின் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிடுகின்ற வகையில், போட்டி போடுகின்ற வகையில் நம்முடைய மருத்துவ கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் என்பது வெகுவாக குறைந்து வருகிறது என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவிலான அறிவுறுத்தலை சொல்லி இந்த துறையில் மகப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தைகளின் மரண விகிதத்தையும் வெகுவாக குறைத்து 2 மரண விகிதங்களிலும் 0 நிலையை தமிழகம் எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். சென்னை மாநகராட்சியின் மேயராக நான் இருந்தபோது சென்னை மாநகராட்சியில் இருந்த மகப்பேறு மருத்துவமனைகளுக்கு வருகிற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ காலங்களுக்கு முன்னால் அவர்களுக்கான அந்த யோகா பயிற்சி என்பது அன்றைக்கு தொடங்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் குறிப்பாக மகப்பேறுவுக்கு யோகா பயிற்சி தொடங்கியது என்பது 2008-2009 ஆண்டுகளிலேயே தொடங்கப்பட்டது. ஏறத்தாழ 17-18 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அந்த பயிற்சி தொடங்கப்பட்டு சென்னை மாநகராட்சியில் மகப்பேறு மரண விகிதம் வெகுவாக குறைப்பதற்கும் மாநகராட்சி மருத்துவமனைகளில் மகப்பேறு விகிதத்தை அதிகரிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாகவே சென்னையில் அன்றைக்கு ஆண்டொன்றுக்கு ஒரு 6-7 மகப்பேறுகள் இருந்த நிலை மாறி 1-2 ஆண்டுகளிலேயே அது 20,000 கடந்த நிலையில் மகப்பேறு என்பது அரசு மருத்துவமனைகளை நோக்கி வர தொடங்கியது. அந்த அளவுக்கான பல்வேறு புதிய திட்டங்கள் அன்றைக்கு செயல்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையிலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு யோகா பயிற்சி என்கின்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு நாம் தொடங்கினோம். யோகா பயிற்றுனர்களின் மூலம் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு பயிற்சி என்பதையும் கடந்து இந்த பயிற்றுனர்கள் மூலம் பயிற்சி பெற்ற செவிலியர்களே யோகா பயிற்சி அளித்து இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் அந்த பயிற்சி என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் NHMD அவர்களும் நம்முடைய DPH அவர்களிடத்தில் கேட்டோம், எவ்வளவு மருத்துவ கட்டமைப்புகளில் இப்பொழுது இந்த யோகா பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சொன்னார், ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 2000க்கும் மேற்பட்ட
துணை சுகாதார நிலையங்களில் இன்றைக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு 4000க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகளில் அந்த பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார். மிக விரைவில் நம்முடைய டிபிஎச் அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டது, ஒட்டுமொத்தமாகவே அரசு மருத்துவ சேவைக்கு, மகப்பேறு மருத்துவ சேவைக்கு வருகிற கடைசி ஒரு மகளிர் கூட விடுபட்டு விடாமல் அவர்களுக்கு இந்த மகப்பேறுக்கு வருபவர்களுக்கு இந்த யோகா பயிற்சியை தருவது என்பது சிறப்பாக இருக்கும், சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய துறையைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நல அலுவலர்கள் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறீர்கள். அதை நீங்கள் 100% உறுதிப்படுத்துவதற்குரிய நிலையை இந்த கருத்தரங்கத்தில் எட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அது ஒரு மிகப்பெரிய அளவில் பலனுள்ளதாக இருக்கிறது. மூச்சு பயிற்சியாக இருந்தாலும், யோகா பயிற்சியாக இருந்தாலும், இன்றைக்கு தாய்மார்களிடையே இந்த உடற்பயிற்சி, குறிப்பாக மகப்பேறு காலங்களில் அந்த பல்வேறு வீட்டு பணிகளை செய்வதிலும் கூட சிறிய சுணக்கம் இருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற பயிற்சிகளின் மூலம் இந்த சுகப்பிரசவத்திற்கு பெரிய அளவிலான அது வழிவகுக்கும் என்கின்ற காரணத்தினாலே அதை நாம் 100% எடுத்து செல்வது நல்லது என்கின்ற வகையில் அந்த கருத்தை இந்த நேரத்தில் நான் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மகப்பேறு இறப்பு விகிதம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. 2021-22 1,00,000 பிறப்புகளுக்கு 90.5% மகப்பேறு இறப்பு விகிதம் இருந்தது, தாய்மார்களின் இறப்பு விகிதம். அதுவே 2022-23 வெகுவாக குறைந்து 52ஆக மாறியது. 2023-24 45.5 என்கின்ற அளவில் குறைந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், கடந்த ஆண்டு 2024-25 அது 39.4ஆக குறைந்து இருக்கிறது. 39.4ஆக குறைந்திருப்பது என்பது ஏறத்தாழ ஒரு முன்னால் 21-22 90 என்கின்ற நிலையிலிருந்து 39ஆக குறைந்திருப்பது என்பது பெரிய அளவிலான சாதனை என்றாலும், நாம் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கான சாதனை என்றாலும், அதில் உங்களுடைய அளப்பரிய உழைப்பு இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும், இன்னமும் நாம் எதிர்காலத்தில் அது 0 நிலைக்கு செல்லும் போதுதான் உலக நாடுகளுடன், மதிப்பிற்குரிய நம்முடைய WHO அலுவலர் அவர்கள் சொன்னதை போல, உலக நாடுகளுடன் நாம் போட்டி போடுகிறோம். உலக நாடுகளுக்கு இணையாக நாம் மகப்பேறு மரண விகிதத்தில் ஒரு சாதனை படைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலை வருவது என்பது 0 நிலையை எட்டும் போதுதான். எனவே அந்த நிலை வருவதற்குரிய நடவடிக்கைகளாகத்தான் இன்றைக்கு தொடர்ச்சியாக இது போன்ற கருத்தரங்கங்கள், இது போன்ற பயிலரங்கங்கள், இது போன்ற பல்வேறு வகைகளிலான கூட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த கருத்தரங்கம் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய அளவிலான உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதேபோல் குழந்தை மரண விகிதமும் கூட 1000 பிறப்புகளுக்கு 2021-22 10.4ஆக இருந்தது. 1000 குழந்தை பிறப்புகளுக்கு 10.4 என்கின்ற வகையிலான இறப்பு விகிதம் 2022-23 10.2ஆக குறைந்தது. 2023-24 8.2ஆக குறைந்தது. ஒரு மகிழ்ச்சியான விஷயம், 24-25 அது 7.7ஆக மாறி இருக்கிறது. அந்த 7.7 என்பது கூட எதிர்காலத்தில் 0 நிலையை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2023-24 நம்முடைய விருதுநகர் மாவட்டம் ஒரு மரணம் இல்லாத, ஒரு மகப்பேறு தாய்மார்களின் மரணம் இல்லாத மாவட்டமாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. 45 சுகாதார மாவட்டங்கள் இருந்தால் விருதுநகர் அந்த ஒரு மிகப்பெரிய இலக்கை 23-24 எட்டியது. அந்த வகையில் அன்றைக்கு நாம் அந்த மாவட்டத்திற்கு பல்வேறு வகைகளில் பாராட்டுக்களை தெரிவித்தோம். அந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் பல்வேறு மாவட்டங்கள் அந்த நிலையை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்த அளவிலான மகப்பேறு மரண விகிதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 6 மாவட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முதலில் பரமக்குடி, 2வது நாகப்பட்டினம், நீலகிரி, விழுப்புரம், மதுரை, சென்னை ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் மகப்பேறு தாய்மார்களின் மரண விகிதம் என்பது குறைந்து ஒரு மகிழ்ச்சியான நிலையை எட்டியிருக்கிறது. என்றாலும் கூட அதிலேயும் பரமக்குடியில் ஒரு இறப்பு, நாகப்பட்டினத்தில் ஒரு இறப்பு, நீலகிரியில் ஒரு இறப்பு, விழுப்புரத்தில் 4, மதுரையில் 8, சென்னையில் 16 என்று
பிறப்புகளின் விகிதத்திற்கு ஏற்ற வகையில் இறப்புகள் கணக்கிடப்பட்டிருப்பதில் ஒரு 25% கீழான வகையில் இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நான் 23-24 ஆண்டு எப்படி விருதுநகர் ஒரு இறப்பே இல்லாத மாவட்டம் என்கின்ற வகையிலான பெயரினை பெற்றதோ அதே போன்றது ஒரு பெயரினை வருகை தந்திருக்கின்ற மாவட்டங்கள் பெறுவதற்கும் அதற்குரிய நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் வருவது என்பது 2-3 மடங்கு கூடியிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களின் எண்ணிக்கை என்பது அபரிதமாக உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய இலக்கு என்பது ஒட்டுமொத்த மக்களின் வரிப்பணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு மருத்துவ கட்டமைப்பில் ஒட்டுமொத்த மக்களும் அரசு மருத்துவ சேவையை பெற்றார்கள் என்கின்ற நிலை வருகிற வரையில் நம்முடைய இது போன்ற கருத்தரங்கங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற DPH NHMMD போன்ற உயர் அலுவலர்களுக்கு என்னுடைய மனங்கனிந்த பாராட்டுக்களை எடுத்து கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.